நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி துவையல். கொத்தமல்லி துவையலுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், தேவையான அளவு உப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, சின்ன வெங்காயம் ஒரு 7 உரித்து வச்சுருக்கோம். இதை நம்ம எதுவும் வதக்கிறதோ கொள்றதோ இல்லை, சும்மா பச்சையாகவே அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். இதை நாம் அரைச்சிக்கிட்டு கடைசியாக வெங்காயத்தை போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு வந்து பார்ப்போம். இந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிக்கிட்டு இப்போ வெங்காயத்தை சேர்க்குறோம். வெங்காயத்தை சேர்த்து ஒரு சுற்றி அரைச்சிட்டு வரும். நம்ம கொத்தமல்லி துவையல் ரெடி ஆகிடுது. இது நம்ம வதக்க கொள்ள அப்படிங்கிற எதுவுமே இல்லை. உளுத்தம்பருப்பு துவையல்னா பெரும்போது நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்து வச்சு அரைப்போம். இந்த துவையலுக்குமே கொத்தமல்லி துவையலுக்குமே உளுத்தம்பருப்பை வச்சு வறுத்து வச்சு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம். பொங்கல், பூரி தொட்டுட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். எல்லாரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.